மேடம். வாங்க. இந்தாங்க மேடம். இந்த ரிப்போர்ட்டை வனஜா பார்த்தாளா? ஆமா மேடம், ரொம்ப கட்டாயப்படுத்தி. சரி. சரி, நீங்க போலாம். தேங்க்யூ. சரிங்க மேடம், வரேன் சார். டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அகிலா? இன்னும் டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற அகிலா? பார்வதி சுந்தரத்தோட பொண்ணு இல்லைன்னு முடிவாயிடுச்சு. பார்வதி சுந்தரத்தோட பொண்ணு இல்லைன்னா அப்ப அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருக்குமோ? அப்படி இருந்தா இந்த குட் சைன் ஒண்ணு போதும். ரொம்ப சீக்கிரத்துல நீ உன் வாயாலேயே பார்வதி தான் என்னோட மூத்த மருமகன்னு சொல்லிடுவ. தெரியலங்க. ஆனா நீங்க மட்டும் இல்லைன்னா பார்வதிய பத்தின இந்த உண்மை தெரியாமலேயே போயிருக்கும். என்ன அகிலா சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க ஐஸ்வர்யாக்கு இந்த அதிகார வாரிசு பொறுப்பு கொடுக்கறதுல அவசரப்பட வேண்டாம், நல்ல ஒரு ஜோசியரை போய் பார்க்கலான்னு சொல்லி என்ன நங்கநல்லூர் ஜோசியர்கிட்ட நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க. அவரு பார்வதியோட பிறப்புல மர்மம் இருக்குன்னு சொன்னாரு. உண்மையை சொல்லணும்னா அவர் சொன்னப்போ நான் அதை பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஆனா அதோ உறுதியாயிடுச்சு. எனக்கு என்ன தெரியுமா, சுந்தரம் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனா எதுக்காக இப்படி ஒரு நம்பிக்கை மோசடி அவர் பண்ணணும்? ஆரம்பத்துல இருந்து இதுவரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை கூட அவர் மறைச்சதில்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவ்ளோ பெரிய விஷயத்த இத்தனை நாளா என்கிட்ட ஏங்க மறைக்கணும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. எதுவா இருந்தாலும் பார்வதி ஆதிக்கு மனைவி ஆனப்ப கூட இந்த விஷயத்த சுந்தரம் என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சது நம்பிக்கை துரோகம் தாங்க. நான் கேட்காம விட மாட்டேங்க. முதல்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அகிலா, வேண்டாம் அகிலா, அவசரப்படாத. டிஎன்ஏ ரிசல்ட் படி பார்வதி சுந்தரத்தோட பொண்ணா இல்லாம இருக்கலாம். ஆனா சுந்தரத்தை பொறுத்த வரைக்கும் பார்வதி அவரோட பொண்ணுதான். எல்லாத்தையும் தான் சொல்லிட்டேனே, எதுக்கு இப்ப என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க? கன்ஃபியூஸ் பண்ணல, கிளாரிட்டியோட தான் சொல்றேன். பார்வதியோட பர்த் மேட்டர்ல நான் சொல்ல போற தியரி உண்மையா இருக்கிறதுக்கு நேச்சுரல் சான்சஸ் இருக்கு. ஆமா அகிலா, பார்வதி தன்னோட பொண்ணு இல்லைங்கிற விஷயமே இந்த நிமிஷம் வரைக்கும் சுந்தரத்துக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா? புரியல, எதை வச்சு இப்படி எல்லாம் சொல்றீங்க? பார்வதி பிறந்த அன்னைக்கு சுந்தரம் ஊர்ல இல்லைன்னு சொல்லிருக்காருல, அதை வச்சுதான் சொல்றேன். சுந்தரத்தோட ஸ்டேட்மெண்ட் படி பார்வதி பிறந்த 5 நாள் கழிச்சுதான் அவர் குழந்தைய போய் பார்த்ததா சொல்லிருக்காரு. சுந்தரத்தோட வைஃபுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் டெலிவரி ஆயிருக்கு.
ஹாஸ்பிட்டல்ல வச்சு குழந்தை மாறி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அந்த ஆங்கிள் நல்லா யோசிச்சு பாரு. சுந்தரத்தோட வைஃபு கூட குழந்தை மாறினது தெரியாம இருந்திருக்கலாம். இல்ல தெரிஞ்சிருந்தும் சுந்தரத்துக்கிட்ட சொல்லாம கூட மறைச்சிருக்கலாம் இல்லையா? இப்போ இது ரொம்ப முக்கியமா? விஷயம் அப்படி இருக்கும்போது சுந்தரம் பொய் சொல்லிட்டாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியல அகிலா. இந்த தேரியை மட்டும் அகிலா ஏத்துக்கிட்டானா பார்வதிக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் சீக்கிரமா கிடைச்சிரும். இல்லைங்க, எங்கேயோ இடிக்குது. எனக்கு கிளாரிட்டி கிடைக்கல. சுந்தரத்துக்கிட்ட நான் இத பத்தி இன்னும் நிறைய விசாரணை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பார்வதி பொறுப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரத்த தான முகாம் பேர்ல டிஎன்ஏ டெஸ்ட். அகிலா பெரிய கில்லடிதானே. கஜேந்திரன் சார் பேசி அப்பாவை ரத்தம் கொடுக்க வச்சதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா அது என்னவா இருக்கும்னு தெரியலையே. அம்மா எதுக்காக இதெல்லாம் கேட்டிருக்காங்க? பட்டமாக்கா, கேஸ் தீந்துருச்சு பாருங்களேன். சரி பார்வதி. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சே ஆகணுமே. இவ எங்க இங்க வந்துட்டு போறா? ஏய், அக்கா ரூமுக்கு வந்த மாதிரி இருந்தது, அப்படியே திரும்பி போற, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா கிட்ட பால் எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்கலாம் தான் வந்தேன். சரி, இன்னும் டைம் ஆகலன்னு தோணுச்சு, அதான் திரும்ப கிளம்பிட்டேன். வீட்டுல பட்டமா இல்லையா? ஏன் கேக்குறேன்னா, நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாச்சே. அது நிரூபிக்கத்தானே இத்தனை போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நீ என்னடானா பழையபடி வந்து சமையல்காரி மாதிரி அம்மாக்கு பால் கொண்டு வரட்டுமான்னு கேக்குற? போ, அக்காவை கவனிச்சுக்கிறதுக்கு இந்த வீட்டுல 1000 பேர் இருக்காங்க. நீ உன் புருஷனை கவனிக்கிற வேலையை மட்டும் பாரு. போ. ஏதோ வேவு பார்க்க வந்திருக்கா. பட்டமாக்கா, நீங்க இதெல்லாம் பாத்துக்கோங்க. சரி பார்வதி. நான் போய் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டு வரேன். வா. சுந்தரம், அம்மா,
வாங்கம்மா. என்னம்மா நீங்க என்ன தேடி நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஒரு போன் அடிச்சு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உன்கிட்ட பார்வதிய பத்தி முக்கியமான ஒரு விஷயத்த தனியா பேச வந்தேன். இது வரைக்கும் நீ என் நம்பிக்கைக்கு பாத்திரமா தான் நடந்துகிட்டு இருக்க. ஆனா நீ மிகப்பெரிய ஒரு உண்மைய என்கிட்ட சொல்லாமலேயே மறைச்சிருக்க சுந்தரம். அம்மா என்னம்மா சொல்றீங்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நடந்த பிளட் கேம்ப்ல நீயும் பார்வதியும் டொனேட் பண்ண பிளட்டை எடுத்து நான் உங்க 2 பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ரிப்போர்ட்ல என்ன தெரியுமா வந்துச்சு? பார்வதி உன்னோட பொண்ணு இல்லைன்னு வந்துச்சு. இது நாள் வரைக்கும் பார்வதிய பத்தின உண்மைய நீ மறைச்சதெல்லாம் போதும். இப்போ நீ உண்மைய சொல்லித்தான் ஆகணும். பார்வதி உன் பொண்ணு இல்லனா யார் பொண்ணு? பார்வதி யார் பொண்ணு சுந்தரம்? சொல்லு. இத பார், இந்த கேள்வியை கேட்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. உன் பொண்ணு என் மூத்த பையன் ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சே ஆகணும். பார்வதி உன் பொண்ணு இல்லனா யார் பொண்ணு? அம்மா கிட்ட இனிமே எந்த உண்மையும் மறைக்க முடியாது. எல்லா உண்மைகளையும் சொல்லிட வேண்டியதுதான். சொல்லு சுந்தரம், பார்வதி யாரு பொண்ணு? என்னம்மா என்னென்னமோ சொல்றீங்க. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலங்களேம்மா. டிஎன்ஏ ரிப்போர்ட் படி பார்வதி ஓம் பொண்ணு இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறமும் நீ என்கிட்ட உண்மையை மறைக்கிற. பார்வதி யாரோட பொண்ணுன்னு உண்மையை என்கிட்ட சொல்லு சுந்தரம். நான் தான் அன்னைக்கே சொன்னேனேம்மா, பார்வதி பிறந்து 5 நாள் கழிச்சு தான் நான் ஊருக்கே போனேன்னு. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒருவேளை ஆஸ்பத்திரியில யாராவது குழந்தைய மாத்தி வச்சுட்டு எடுத்துட்டு போயிருப்பாங்களோன்னு தோணுதுமா. ஹாஸ்பிட்டல்ல வச்சு குழந்தை மாறி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதுவும் இல்லாம டெலிவரி நடந்தது ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில. கொஞ்சம் ஏமாந்தா கூட பொம்பளை பிள்ளைய மாத்தி வச்சுட்டு ஆம்பளை பிள்ளைய எடுத்துட்டு போயிடுவாங்க. பார்வதி விஷயத்துல கூட அப்படித்தான் ஏதாவது நடந்திருக்குமோன்னு எனக்கு தெரியலம்மா. அம்மா, பார்வதி நீ அம்மா நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமாம்மா, நான் அப்பாவுக்கு எப்பவும் போல சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் நான் இங்கேயே நின்னுட்டேன். நீ உடம்பு சரியில்லாம பிளட் டொனேட் பண்ணிருக்கல, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. அப்புறம் சுந்தரம், பார்வதி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா, அத உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வருது. என்ன விஷயமா? பார்வதி டெலிவரி ஒரு 2 நாள் தள்ளி போனதுனால உன் மனைவிக்கு மறுபிறவி கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சாமே, அப்படியா?
பார்வதி, நீ சத்தியம் வாங்கிட்டு உன்னை பத்தின உண்மைய அம்மா கிட்ட சொல்ல விடாம தடுத்துக்கிட்டு இருக்கேல்ல, அதுக்கு கட்டுப்பட்டு உண்மையை சொல்லாம நான் இருந்தாலும் உன்னோட நல்லதுக்காக அம்மாவோட சந்தேகத்தை ஊதி பெருசாக்க வேண்டியது என்னோட கடமை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையேம்மா. அப்படி ஏதாவது நடந்திருந்தா என் மனைவி சாவித்திரி நிச்சயமா என்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பா. சாகுற வரைக்கும் ஒரு நாள் கூட அவ என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லவே இல்லையேம்மா. ஏன் பார்வதி, அம்மா உங்ககிட்ட அப்படி ஏதாவது சொன்னாங்களா? ஆ, நீங்க எப்பப்பா எங்க கூட இருந்தீங்க? நீங்க எப்பவுமே வேலை வேலைன்னு இங்கே இருந்துட்டீங்க. அது எல்லாமே நீங்க இல்லாதப்போ பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. அதத்தான் நான் சொன்னேன். அம்மா என்கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த அவளோட பாட்டி அவகிட்ட சொல்லிருக்காங்கன்னா அது எப்படின்னு எனக்கு புரியலையேம்மா. சரி பார்வதி, நீ சுந்தரத்துக்கு சாப்பாடு கொடுத்து பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். நாம மறுபடியும் பேசுவோம். சரிங்கம்மா. ஏன்பா வேணும்னு என்ன சிக்கல்ல மாட்டி விடுறீங்க? உன்னை சிக்கல்ல மாட்டி வைக்கணும்னு நான் நினைக்கலம்மா. இருக்கிற சிக்கலை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணேன், அவ்வளவுதான். அம்மா கேட்ட கேள்விக்கு என் மனசாட்சிப்படி என்ன பதில் சொல்லணும்னு தோணுச்சோ அதைத்தான் நான் சொன்னேன். மனசாட்சிப்படி பதில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஏற்கனவே நான் அகிலாமா கிட்ட நான் பிறக்கும் போது என்ன பெத்த அம்மாவுக்கு டெலிவரி டேட் ஒரு நாள் தள்ளி போனதுனால அவங்களுக்கு மறுஜென்மம் எடுத்த மாதிரி ஆச்சுன்னு நான் அம்மா கிட்ட சொன்னேன்னு உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? அதையே இப்ப நீங்க இல்லன்னு சொன்னீங்க. இதான் நீங்க மனசாட்சிப்படி பேசுறதா? அம்மா கேட்ட கேள்விக்கு என் மனைவி என்கிட்ட எதுவும் சொல்லலேன்னு நான் சரியா தான் பதில் சொன்னேன். இங்க பாரு பார்வதி, நீ என்கிட்ட வாங்கின சத்தியத்தை வச்சுக்கிட்டு எல்லா விதத்திலையும் என் வாயை கட்டி போட்டுலாம்னு நினைக்கலாம். ஆனா அம்மாவுக்கு நீ என்னோட பொண்ணு இல்லைன்ற உண்மை தெரிஞ்சு போச்சு. எப்படிப்பா? அம்மாவுக்கு எப்படி இது தெரிஞ்சு போச்சு? ஏற்கனவே சந்தேகத்துல இருந்த அம்மா ரத்த தான முகாம்ல நாம கொடுத்த ரத்தத்தை வச்சு நம்ம 2 பேருக்கும் டிஎன்ஏ ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல நானும் நீயும் அப்பா பொண்ணு இல்லைன்ற விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ, அத பத்தி விசாரிக்க தான் அம்மா இப்ப உங்களை தேடி வந்தாங்களா? ஆமா பார்வதி, நீ வர்றதுக்கு முன்னால அம்மா இதத்தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் உங்ககிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காகத்தான் நான் உண்மையை சொல்லாம அம்மா கிட்ட ஊசி மழுப்பி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அம்மா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு என்கிட்ட கேட்ட மாதிரி உங்ககிட்டயும் கேட்டாங்கன்னு வையி, நீ அப்ப உண்மையை சொல்லாம பொய் சொல்லி மறைக்க பார்த்தேன்னு வையி, அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். அப்படின்னா நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த மாட்டேன்னு சொல்றீங்க, அதானே? நான் அப்படி சொல்லல பார்வதி. அன்னைக்கு சொன்னதை தான் நான் இன்னைக்கும் சொல்றேன். நானா எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா தானா உண்மை வெளியே வந்தா அதை நான் தடுக்க மாட்டேன். இல்லப்பா, நீங்க எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறணும்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப தப்புப்பா. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. இங்க பாரு, உண்மைய ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில வந்தே தீரும். அந்த நாள் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், நானா திரிய கொளுத்த மாட்டேன். ஆனா தானா எரியிற திரிய நான் அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவும் மாட்டேன். சுந்தரம்,